எங்க ஒரு பையனுக்கு படிப்பே வர மாட்டேங்குதுன்ட்டு அந்த பையனோட அப்பா கொண்டு போயிட்டு ஒரு ஃபேக்டரியில சேர்த்து விட்டுருப்பாரு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த ஃபேக்டரியோட ஓனர். இப்போ வந்து படிக்காம சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கான். ஃபேக்டரியிலலாம் வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம்ன்றது அவன் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் இங்க சேர்த்திருப்பாங்க. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிடிக்காம போயிடுவான்ட்டு பார்த்தா இப்போ அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால இப்போ அந்த பையனோட அப்பா கால் பண்ணிட்டு இருக்கிறதுலே எது ரொம்ப கஷ்டமான வேலையோ அந்த வேலையை கொடு, பாவம்லாம் பார்க்காத, என் பையன்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த ஃபேக்டரியிலேயே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை எதுனா வெல்டிங் டிபார்ட்மெண்ட் தான். அதனால அந்த ஃபேக்டரியோட ஓனர் வந்து அந்த வெல்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த பையனை போட்டிருப்பாங்க. அந்த பையனும் பிரஷர் தாங்க முடியாம ஓடி போயிடுவான்ட்டு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபேக்டரியோட ஓனர் அந்த பையன் கிட்ட வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, இதை விட படிச்சிருந்தே ஈஸி தான் அப்படின்றது உனக்கு தோணுதுல அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த பையனும் படிக்கிறதெல்லாம் சும்மா போரா தான் இருக்கு, புக்கை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும், இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஓனருக்கு ஒரே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரை போட்டாலுமே சரி ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த பையன் வந்து ரொம்ப ஈஸியாவே எல்லா வேலையும் செஞ்சிருப்பான். இப்ப இதை கால் பண்ணி அந்த பையனோட அப்பா கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு, உன் பையனுக்கு படிப்பு வரலனா விட்டுரு, அவன் வந்து ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யறான் அப்படின்னு சொல்வாரு. ஆனா அவங்க அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, படிச்சாதான் வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், எனக்கு தெரியாது, அவனை எப்படியாச்சும் டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் இருக்க கஷ்டமான வேலைங்களை கொடுத்துட்டு இருந்தா இப்ப அந்த பையனுக்கு வந்து அது இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நைட் எல்லாம் உட்காந்து எக்ஸாம்க்குலாம் படிக்கல, இப்ப இந்த மாதிரி வெல்டிங் வேலை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே கத்துப்பான். அங்க ரொம்ப சீனியரா இருப்பாங்கல்ல, அவங்களாலே செய்ய முடியாத நிறைய வேலைகளை இந்த பையன் செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப கம்ப்யூட்டர் நாலேஜும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அங்க ரிப்பேர் ஆகி ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப நாளா ஒர்க் ஆகாம தான் இருக்கும், அதை கூட ஒர்க் பண்ண வச்சிருவான். இப்ப அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்லாம் அங்கங்க தெரியாம குட்டி குட்டி தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க தான். ஃபேக்டரியோட ஓனர் இந்த பையன் கிட்ட ஒரு போட்டி மாதிரி வைப்பாரு. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தான், ஆனா நீ ஒரு சின்ன தப்பு கூட இந்த வெல்டிங்ல பண்ணக்கூடாது, பண்ண அப்படின்னா உன்னை வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், ஓகேவான்ட்டு கேட்கிறப்போ அந்த பையனும் சரின்னு தான் சொல்லியிருப்பான். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாலேயே எந்த ஒரு தப்புமே இல்லாம ரொம்ப சூப்பரா பண்ண முடியாதுதான். ஆனா இந்த பையன் ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருப்பான். கம்பெனியோட ஓனருக்கு இப்ப இந்த பையனை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. இவன் தான் நம்மளோட கம்பெனியே எங்கேயோ போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி கூடவே வச்சுப்பாரு. சிலருக்கு படிப்பு வரும், சிலருக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்கும். எது வரலையோ சும்மா அதை தான் நீ பண்ணணும்னு சொல்லாம இந்த மாதிரி டேலண்ட் இருக்க இடத்துல அவங்கள வளர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இப்ப அந்த பையனோட அப்பாவும் வந்துட்டு சரி பையனுக்கு ஏதோ ஆசையோ அதுலயே அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு.